ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கோஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நீட் 2024 கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அண்ட் ஹாப்பியான நியூஸும் கூட. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான அப்டேட். அதேமாதிரி ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ எவ்வளோ சீட்ஸ் வந்து அதனால் ஆட் ஆயிருக்கு, இப்போ கட் ஆஃப் வந்து இதனால ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமான்ற மாதிரி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்எம்சி அப்ரூவல் வந்து 113 காலேஜஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ்லுமே இருக்குது. அண்ட் நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா 5 காலேஜஸ்க்கு என்எம்சி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இதில் எல்லாரும் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, இந்த வருஷம் கவுன்சிலிங்கே வருமான்ற மாதிரி ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. இந்த 113 காலேஜஸுமே இந்த வருஷம் கவுன்சிலிங்க்கு வரப்போகுது. ஏன்னா என்எம்சி அப்ரூவலும் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் இந்த வருஷம் உங்களுக்கு கவுன்சிலிங் வரப்போகுது. இதில் நிறைய கவர்மெண்ட் காலேஜஸுமே வந்து அதர் தென் தமிழ்நாடுல இருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 5 காலேஜஸுமே பிரைவேட் காலேஜஸ் வந்து என்எம்சி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதனால இப்போ வந்து ஆல் இந்தியா கோட்டா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம், யார் ட்ரை பண்ண நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் கோட்டால நிறைய பேருக்கு சான்சஸ் கிடைக்கும்ன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 150 சீட்ஸ் இருக்கும். நம்ம மினிமமாகவே எடுத்துக்கலாம். ஒரு 100 சீட்ஸ் நீங்கள் ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் எடுத்தீங்கன்னா 113 காலேஜஸ் இருக்கு. உங்களுக்கு அரௌண்ட் வந்து 11,300 சீட்ஸ் வந்து மொத்தமாக டோட்டலாக இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வந்து கம்மியாக சான்சஸ் இருக்குது. இது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாப்பியான நியூஸ் தான். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் வந்து கொஞ்சம் வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ரொம்ப பெரிய இம்பாக்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் கண்டிப்பாக சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தக்ஷஷீலா மெடிக்கல் காலேஜ், இது வந்து விழுப்புரம் திண்டிவனத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஆர் மெடிக்கல் காலேஜ், இது வந்து சென்னையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலசலிங்கம் மெடிக்கல் காலேஜ், இது வந்து கிருஷ்ண கோயில் இந்த ஊரில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அன்னை மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் நியூ ஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்ட் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் ரிசர்ச் கன்னியாகுமரியில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி 5 ப்ரைவேட் காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டில். அதர் தென் தமிழ்நாடு மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட சேர்த்து டோட்டலாக 113 காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதில் நிறைய கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்குன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி. நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸில் ஏதாவது சீட் இன்க்ரீஸ் ஆகுதான்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. கவர்மெண்ட் காலேஜஸில் நம்ம தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் பண்ணலை. ஆல்ரெடி லாஸ்ட் இயர் இருந்த சீட்ஸே தான் இந்த வருஷமும் இருக்க போகுது. இந்த வருஷம் உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டிஸாக இருக்கும், நியூவாக வரப்போகுது. அண்ட் ஆல் ஓவர் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்களும் அட்டன் பண்ணலாம். முக்கியமான ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மார்க் வந்து ஒரு 650 660 மேலே இருக்குது அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து 650 660 மேலே இருக்குன்னா ஆல் இந்தியா கோட்டா போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்க. அதில் கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கும். இது ஏன் வந்து சொல்கிறேன், நீங்களும் ஸ்டேட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நம்ம தமிழ்நாட்டிலே படிக்கலாம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 3 to 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு சீட்ஸ் கிடைச்சா, இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சான்சஸ் வந்து போயிடும். நீங்கள் எடுக்கக்கூடாதான்னு கேட்டால் எடுக்கலாம். அது உங்களோட ஜஸ்ட் வந்து அது உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் எடுக்கிறதும் எடுக்காமல் இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் இது ஒரு சின்ன ரெக்வஸ்ட். ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எம்பிபிஎஸ்ன்றது ஒரு பெரிய கனவாக இருக்குது. அதனால் 650 660 இந்த மாதிரி ரேஞ்ச் மார்க் இருக்கவங்க ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் போனீங்கன்னா நம்ம ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சீட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கு. இது நீங்க தான் டிசைட் பண்ணும். அண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன்ல இதை பத்தி எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்றதும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் தொடர்ந்து அப்டேட்ஸ் கவுன்சிலிங் பத்தின அப்டேட்ஸும் சரி எல்லாமே வந்துகிட்டே இருக்க போது. நம்ம சேனல் வந்து இதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. அந்த டவுட்ஸையும் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரோட டவுட்ஸையும் கேளுங்க. எல்லாருக்கும் கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்க வந்து கேட்கலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து என்ன அப்டேட் எப்ப கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றதையும் நம்ம பார்க்கலாம்.